ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இமேஜ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கான்கேவ் லென்ஸோடைய இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அட் இன்ஃபினிட்டியில் என்னுடைய ஆப்ஜெக்டை நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். இமேஜ் எங்கே விழுது? ஃபோக்கஸ் F1 விழுது. ஹைலி டெமனைஸ்டு பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட். நேச்சர் ஆஃப் தி இமேஜ் என்னது? விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் என்னது? டாட்டட் லைன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்கேவ் லென்ஸ். This is the principal focus. Optic center. Focus 1, focus 2, 2f1 and then 2f2. So இது வந்து பார்த்தா முதல் பொசிஷன். இந்த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? அட் இன்ஃபினிட்டில இருக்கு. அப்ப இன்ஃபினிட்டினா எங்கேயோ ஒரு தூரம். ஓகே, எங்கேயோ ஒரு தூரம். இது b ன்னு வெச்சுக்கலாம், இது a ன்னு வெச்சுக்கலாம். So இன்ஃபினிட்டில இருந்து என்ன ஆகுது? எனக்கு பாஸ் ஆகுது. பட் it gets refracted. It gets refracted. So the dotted lines இங்க place ஆகும். கரெக்ட்டா? இங்க place ஆகும். ஓகேங்களா? அதே போல இங்க வந்தாலும் என்ன ஆகும்? எனக்கு it gets but refracted. So இதோட dotted lines அப்ப என்னோட இமேஜ் ஃபார்மேஷன் எங்க முடியுது? அட் ஃபோக்கஸ் F1 ல முடியுது. ஹைலி டெமனைஸ்டு பாயிண்ட் சைஸ்னா என்னால அத மெஷர் பண்ண முடியாது. சோ விர்ச்சுவல் அண்ட் பிகாஸ் ஏ டாட்டட் லைன்ஸ்ல வந்தா என்னது? அது விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ இது என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? And second one, between infinity and optic center of the lens. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவுல இருக்கு. ஆப்டிக் சென்டர் F1, F2, 2f1, 2f2. So இன்ஃபினிட்டிக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவுலனா that's a infinite distance இல்ல, that's a finite distance. So I'll measure the b. ஓகேவா? So wait என்ன சொல்லிருக்கான் இங்க வந்து பாத்தீங்கன்னா between infinity and optic center. ஓகேவா? the infinity optic center, இது infinity optic centerக்கு சென்டர்ல இருக்கும் அப்படி நமக்கு போட்டுருக்கான். ஓகேங்களா? So நல்லா கவனிச்சுக்கோங்க. பட்டு ஓகேங்களா? ஓகே 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 between இன்ஃபினிட்டிலையும் ஆப்டிக் சென்டருக்கு நடுவுல இருக்கு. ஓகேங்களா? சோ பட்டு என்ன ஆகும்? it get refracted between focus F1 க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் என்ன இருக்கும்? எனக்கு நடுவுல வந்து பார்த்தா என்னோட இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும்ன்றான். சோ பட் எனக்கு ஃபோக்கஸ்ல போகுது. இதோட டாட்டட் லைன்ஸ் எங்க வரும்? ஃபோக்கஸ் F1 ல வரும். அடுத்து என்னதுன்னா ஓகேங்களா? இது இந்த சைடு. நெக்ஸ்ட் எங்க பாஸ் ஆகுது? it passes through the optic center. So it get refracted. அப்ப என்னோட இமேஜ் எங்க ஃபார்மேஷன் ஆகுது பாருங்க. இங்க ஃபார்மேஷன் ஆகுது. இது a dash, இது b dash between focus F1 and optic center O. Diminished object because இதை என்னால மெஷர் பண்ண முடியும். virtual and direct என்னது? எனக்கு virtual and direct dotted linesல இருக்கு. ஓகே? சோ இப்போ வந்து பார்த்தா கான்கேவ் லென்ஸ் முடிஞ்சது. சோ இப்போ நம்ம பார்க்க போறது கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே? ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பார்க்க போறோம். சோ அத எல்லாத்தையும் நான் எழுதிறேன். இது பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சிங்கிள் போடுங்க, அதுவே போதும். Okay, a portion of the object
next position of the image, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா relative size of image, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா nature of the image. Okay, அடுத்து nature of the image. ஓகேங்களா, nature of the image. So first one at infinity, இது எங்க முடியுதா? at focus f2 ல முடியுதா? highly diminished point object, highly diminished point size, இது real and invert. first one. ரெண்டாவது beyond 2f1, तो f1 के ना इमेज எங்க ஃபார்ம் ஆகுது between f2 and 2f2. ಇದನ್ನದ diminished real and invert. மூணாவது at 2f1, எங்க இருக்குதுன்னா at 2f2 ல எனக்கு வருது same size, real and invert, between f1 and 2f1. beyond 2f2, enlarge, real and invert. Next at focus f1, at infinity, infinitely large or highly enlarged, real and invert. And then final one between focus f1 and optic center. With another on the same side of the lens as the object, on the same side of the lens as the object, the enlarged. Pure மட்டும் virtual and direct. Okay, virtual and direct. So போவோமா, first concept என்ன? infinity. Okay, O f1 f2 2f1 2f2, first another at infinity. Okay, but எனக்கு வந்து பாத்தீங்கன்னா refraction ஆகும். எங்க போய் முடியும்? எனக்கு focus of the image, position of the image at f2 ல எனக்கு முடியும். So incident, it get refraction, but it get refracted, so but focus of the image எங்க முடியுது? at focus f2. என்ன size of the image? highly diminished point size, because measure பண்ண முடியாது real and invert, ஏன் dotted lines ல இல்ல. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா என்னது புரியுதா? so real and inverted. ஓகேவா, dotted lines ல கிடையாது. next நாம பார்க்கிறது, ஓகேங்களா, first முடிஞ்சிருச்சு. ஓகே, first முடிஞ்சிருச்சா? next beyond 2f1, beyond 2f1.
2f1 னா என்னது beyond 2f1 னா 6 பக்கத்துல அதாவது ஃபைனல் டிஸ்டன்ஸ் finite distance. So பட்டு எனக்கு ஃபோக்கஸில் முடியும். அடுத்து சென்டர் ஆஃப் என்னது ஆப்டிக் சென்டர்ல எனக்கு விழுந்து கட்டா. ஓகே விழுந்து எனக்கு என்ன ஆகும் எனக்கு ஓகேங்களா விழுந்து என்ன ஆகும் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகும். ஓகே சோ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா சோ இது என்ன சொல்றோம் நம்ம P இது A அப்ப இத என்ன சொல்லுவோம் நம்ம P dash இத A dash இங்க பாருங்க between f2 and 2f2 f2 க்கும் 2f2 க்கும் நடுவுல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு டெஃபினேஷன் ஏனா என்னால அளக்க முடியும் சோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. ஓகே this is beyond 2f1. okay beyond 2f1. next third one என்ன பாருங்க என்னுடைய position of the object at 2f1 ல இருக்கு. position of the object 2f1 ல இருக்கு. இது b ன்னு வெச்சுக்கறேன் இது a ன்னு வெச்சுக்கறேன் அதே போல தான் பட்டு எனக்கு ஃபோக்கஸ்ல முடியும். நெக்ஸ்ட் என்னது ஆப்டிக் சென்டர்ல போகுது. ஆப்டிக் சென்டர் நோக்கி எனக்கு போகும்போது கரெக்ட்டா என்னோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது இங்க ஃபார்ம் ஆகுது. சோ ஓகே சோ b dash a dash. so position of the image எங்க at 2f1 2f1 க்கு நேரா தான இருக்கு இங்க. ஓகேங்களா சேம் சைஸ் இங்க எவ்வளவு சைஸ் எடுக்கறோமோ அதே சைஸ் தான் இங்க இருக்கும். real and inverted. okay real and inverted. okay fourth one பாருங்க between f1 and 2f1 க்குள்ள இருக்கா position of the object. சோ எங்க இருக்கா எனக்கு between f1 க்கும் 2f1 க்கும் நடுவுல இப்ப இங்க பிளேஸ் பண்ணிறேன். ஓகேவா பிளேஸ் பண்ணிட்டேன் கரெக்ட்டா. சோ பட்டு என்ன ஆகுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா it get refraction அடுத்து ஆப்டிக் சென்டரை நோக்கி போகுது. ஓகேங்களா கரெக்ட்டா எங்க வருது பாருங்க இங்க வருது beyond 2f2 2f2 ஐ தாண்டி தான இருக்கு 2f2 ஐ தாண்டி தான இருக்கு. சோ இது b dash இது a dash. so incident refracted so enlarged because பெரிய சைஸ் இருக்கு real and inverted beyond 2f2 க்கு தான இங்க எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா this is fourth one between f1 to f1 க்கு நான் இமேஜ் object this is image enlarged real and inverted. okay okay fifth one என்னது அந்த ஃபோக்கஸ் f1 லயே என்னோட f1 லயே என்னோட இது இருக்கு. ஓகேவா f1 லயே என்னோட இது இருக்கு. சோ பட்டு ஃபோக்கஸில் முடிகிறது. ஆப்டிக் சென்டர் பட்டு so it goes on infinity இங்க இன்ஃபினிட்டில போயிட்டே இருக்கும். இமேஜ் இன்ஃபினிட்டில தான் போய் முடியும். so incident refraction
incident refractor. So at focus f1 ல வச்சிட்டேன். infinity தானே இங்கேயே தானே போகுது. ஓகேங்களா? இத b ன்னு வச்சுக்கிறேன், இத a ன்னு வச்சுக்கிறேன். highly enlarged because எனக்கு மிகப்பெரிய அளவுல தான் அது கிடைக்கும். ஓகேங்களா? highly enlarged. So real and inverted. Okay? real and inverted. Okay, fifth முடிஞ்சதா? next. Okay? last இதுல f1 f2 2f1 2f2 between f1 க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவுலயே இதோட இமேஜ் இருக்குடா. ஓகே பா b ன்னு வச்சுக்கிறேன், இது a ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ பட்டு எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து என்னது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக் சென்டர்ல பட்டு அடி போகுது. சோ இன்சிடென்ட் ரிஃப்ராக்ஷன், இன்சிடென்ட் ரிஃப்ராக்ஷன். பட் இதோட இமேஜ் ஃபார்மேஷன் எனக்கு என்ன விழும்னா, எனக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன ஆகும் விழும், அதாவது டாட்டட் லென்ஸ். ஓகேவா? behind the lens. ஓகே? so behind the lens. ஓகேவா? so behind the lens. so எங்க எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது பாருங்க, இங்க ஃபார்ம் ஆகும். okay so this is a dash and this is a dash. okay so I can dotted lines la put. so இது focus, இது optic center. so நல்லா கவனிச்சுக்கோங்க, on the same side of the length of the object, அதாவது எந்த ஆப்ஜெக்ட் நாம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்தோம், அப்ப அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் எனக்கு என்ன வருது, எனக்கு என்னோட இமேஜ் on the same side of the lens as object. அப்ப ஆப்ஜெக்ட் எங்க எடுத்துப்போமோ அதே இடத்துல தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. this is enlarged. so dotted lines இருக்கிறதுனால this is virtual and error. okay so இதோட வந்து பாத்தீங்கன்னா ray diagram over. okay so concave lens and convex lens உடைய ray diagram over. next இதுக்கான lens equation பார்ப்போம். okay next வந்து பாத்தீங்கன்னா இதோட நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் படிச்சோம். next என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிரர் ஈக்குவேஷன் பார்க்கணும். நாம இருக்கா மிரர் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், 1/v + 1/u = 1/f. u னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v னா வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ், f னா வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல். சோ அப்படியே இதுதான் லென்ஸ் ஈக்குவேஷன்ல கொஞ்சம் மாறும். என்னன்னா இங்க பிளஸ் சிம்பல் இருக்குது, மைனஸ், அவ்வளவுதான். சோ 1/v - 1/u = 1/f. ஓகேங்களா? சோ இப்போ இதுல வந்து பார்த்தா சைன் கன்வென்ஷன் நாம முன்னாடி பார்த்த அதே சைன் கன்வென்ஷன் தான், பட் கொஞ்சம் மட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சைன் கன்வென்ஷன். ஓகே சோ சைன் கன்வென்ஷன்ஸ் என்னன்னா, ஓகேங்களா, the focal length of the concave lens, focal length of the convex lens வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அதுவே கான்கேவ் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? கான்கேவ் லென்ஸ் என்னது, எனக்கு நெகட்டிவ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், u ஆல்வேஸ் நமக்கு நெகட்டிவ் தான். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அது கான்வெக்ஸா இருந்தாலும் சரி கான்கேவா இருந்தாலும் சரி ஆல்வேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். மூணாவது distance of real image, real image வந்து எனக்கு பாசிட்டிவ், virtual image எனக்கு நெகட்டிவ். ஓகேங்களா? real image வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நான் மென்ஷன் பண்ணுவோம், virtual image நாம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணுவோம். இது நெகட்டிவ். ஓகேவா? fourth one என்னன்னா the object h height வந்து பாத்தீங்கன்னா என்னது, it's always positive. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் height வந்து பாத்தீங்கன்னா is always positive. அதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, height of the virtual direct image. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் height நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் height is always positive.
அதுல height of the virtual erect image வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? height of the virtual erect image வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். real inverted image வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். real inverted image வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? focal length of the convex lens positive, focal length of the concave lens negative, object distance always negative, distance of real image ஓட distance வந்து பாத்தீங்கன்னா positive, virtual image வந்து negative, object ஓட height வந்து பாத்தீங்கன்னா always positive, height of the virtual இது வந்து object, image வந்து பாத்தீங்கன்னா positive, real inverted image வந்து பாத்தீங்கன்னா negative. next lastல வந்து பாத்தீங்கன்னா fifth one magnification. magnification general வந்து பாத்தீங்கன்னா m equal to h prime divided by h p divided by u. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a formula. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா linear magnification is positive. அத பாத்துக்கோங்க, linear magnification தான் linear magnification. அது எப்பவுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? linear magnification is positive for virtual image. for virtual image. அதுவே எனக்கு ரியல் இமேஜ் ஆனா ரியல் இமேஜ் ஆனா ஓகேவா? சோ இந்த சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ப்ராப்ளம் போட முடியும். இந்த ஃபார்முலா, அதாவது இது மிரருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மிரருக்கு, இது லென்ஸுக்கு, தப்பா போட்றாதீங்க, டோட்டலா தப்பு. ஓகேவா? சோ சைன் கன்வென்ஷன் and then வந்து பாத்தீங்கன்னா magnification. லாஸ்ட்ல இருக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் அது மட்டும் இருக்கு. சோ அத முடிச்சிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் totally fully completed. reflection light, reflection. So last concept light. So last concept power. Okay, so இதுதான். Okay, what is to call power? What is to call power? Power na enna, it is defined as a reciprocal of focal length. Okay va? It is the reciprocal of focal length in nature. Okay, so the degree of divergence or convergence of light rays is expressed in terms of power. So formula enna, P equal to 1 divided by F. Okay va? SI unit of power enna diopter. So 1 diopter equal to 1 meter inverse. அதாவது 1 diopter of the power of the lens whose focal length is 1 meter. அதாவது 1 diopter is the power of lens whose focal length is. Okay, so இதோட வந்து பார்த்தீங்கன்னா okay, so இதோட வந்து பார்த்தீங்கன்னா full and full over. Okay, so light reflection and refraction completely over. So mirror கான problems completely over ஆயிடுச்சு. next lens கான problem தான் கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்கு. அத அடுத்த வீடியோல பார்ப்போம். so theory part for light reflection and refraction plus mirror கான problems over. Thank you.